எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல்ல என்னோட வீடியோல ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 16 வருஷத்துல எனக்கு கிடைச்ச அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட பாடம் தான். குறிப்பா நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ல நான் பார்க்குற பார்வை, அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய, அதாவது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஒரு மாதிரி இருக்கலாம். அதனால என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு சிலருக்கெல்லாம் ஒத்து வராமல் போகலாம். ஸோ அதனால நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து மேக்ஸிமம் ஒரு மாதமாச்சும் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நல்லா சிந்திச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, நம்மளை தான் சாரும். அதனால் நம்மளோட கேபிட்டலை சேஃபாக வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு லைஃப் லாங் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறது பெரிய விஷயமே கிடையாது. நாம் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறை தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நாமளே உருவாக்க முடியும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, நம்மளோட டைமிங், இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு செட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நாமே உருவாக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஈக்விட்டியில் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபைனலாக பார்ப்போம். இன்னைக்கு 23 ஜனவரி இன்னியோட மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு மார்க்கெட்டு, இதில் நான் என்னென்ன ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் நான் என்ன ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 5052 ரூபா 50 காசு. இன்னியோட ரிஸ்க்கு பாருங்க, வெறும் 4 பாயிண்ட் தான், 100 ரூபாய் தான். அதே போல் இன்னைக்கு ரிவார்டு அப்படின்னு பார்க்கும்போது 875 ரூபாய். இதுதான் இன்னைக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய என்ட்ரி. இதில் நான் என்னோட அக்கௌண்ட்டில் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 42,900 புட் ஆப்ஷன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஜனவரி 25 எக்ஸ்பைரி 42,900 புட் ஆப்ஷன். நான் வாங்கியிருக்கக்கூடிய ப்ரைஸ் பாருங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நான் 1 லாட் தான் எடுத்திருக்கேன். 202 ரூபா 10 காசுக்கு பை பண்ணியிருக்கேன். 202 ரூபா 10 காசுக்கு பை பண்ண பிறகு கிட்டத்தட்ட ஒரு 237 ரூபா வரைக்கும் அவன் மேலே போச்சு. நான் எங்கே கட் பண்ணியிருக்கேன் பாருங்க, 233 ரூபா 70 காசுக்கு நான் செல் பண்ணியிருக்கேன். இன்னியோட ப்ராஃபிட் 790 ரூபா. இந்த ப்ராஃபிட்டு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு கிட்டத்தட்ட 15% மேலே ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் இது போல் சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸ் இல்லாமல் நம்ம ப்ராஃபிட்டில் கண்டினியூவாக புக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் பெரிய அளவில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த வாரத்தில் 4 நாள் தான் ஒர்க்கிங் டே. நமக்கு 26ஆம் தேதி நமக்கு லீவ் வருது. ஸோ ஓகே, இன்னையோட இந்த வாரத்தில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள், இன்னைக்கு ஒரு 790 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. இன்னும் இருக்கிற 3 நாளில் நம்மளால் கண்டினியூவாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னையோட ஒன் ஸ்டாக் இந்த கான்செப்டில் கேன்ஃபின் ஓன் இந்த ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதில் 1000 ரூபாய் ப்ராஃபிட்டு. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லேக். ஸோ அப்படின்னாக்கா நமக்கு பர்சன்டேஜஸ் பார்க்கும்போது இதில் ஒரு 1% இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு கப்ரோச் 2640 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 2.5% மேலே நமக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. கெயிலில் ஒரு 500 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. டிமார்ட் 200 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. அல்ட்ரா சிமெண்ட் கோ 1700 ரூபா 1.25% ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இன்னைக்கு ஒரு 4040 ரூபா, இன்னைக்கு 4% ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு கோட்டாக் பேங்க்ல 420 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. டாடா மோட்டார் 300 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் 800 ரூபாய் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இன்னைக்கு ஒரு 80 ரூபாய் ப்ராஃபிட்டு. இந்த கான்செப்டில் இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸில் முடிஞ்சிருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ல இன்னியோட கோல்டன் ஸ்டாக் இதுதான், கப்ரோச். எதுக்காகன்னு பார்த்தோம்னா ரிஸ்க்கு 0.26%, 0.25% இதில் ரிஸ்க்கு. ரிவார்டுன்னு பார்க்கும்போது 4.55, 5% கிட்ட இதில் இன்னைக்கு ரிவார்டு. ஸோ இந்த என்ட்ரியில் நான் என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் நம்ம நேரில் பார்க்கலாம். இன்னியோட கோல்டன் ஸ்டாக்கு காப்ரோச் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு 600 ரூபா ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 ரூபா. இன்னைக்கு இங்கே 4.5% ப்ராஃபிட்டில் புக் பண்ண வேண்டிய இந்த ஸ்டாக்கு 1% தான் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா காப்ரோஜ் F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஆக்சுவலாக நான் இதை மறந்துட்டேன். இப்போ ஃபியூச்சர் F&O செக்மெண்ட்டுக்கு வெளியே வர ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிபிஆரில் தான் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இன்னைக்கு இதோட டிபிஆர் என்னன்னு பாருங்கள். காப்ரோஜ் இன்னியோட டிபிஆர் ரேஞ்சு
4000 ஃபர்ஸ்ட் டிபிஆர் 4309 ரூபாய் 80 காசு. ஆக்சுவலாக எப்பவுமே வந்துட்டு டிபிஆருக்கு முன்னாடி ஒரு 0.5% முன்னாடி டார்கெட் வச்சு எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ அது போல் இன்னைக்கு எக்ஸிட் ஆன பிறகு செகண்ட் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு 4417 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஸோ இன்னும் ஒரு 3% வர வேண்டிய இடத்துல ஜஸ்ட் 1% தான் இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டல் என்எஸ்சியில் இன்னைக்கு வேல்யூ அண்ட் வால்யூம் வைஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதுதான். வேல்யூவில் டாப்பில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் காக்ரோச், நியூரேக்கா, பிரசிடென்ட், இந்த 3 ஸ்டாக் தான் வேல்யூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே போல் வால்யூமில் டாப் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் இதுதான். நியூரேக்கா, எல்எஸ்ஐஎல், லாய்ட் ஸ்டீல், கேபிசி குளோபல், இந்த 3 ஸ்டாக் தான். ஓகே, ஃபைனலாக இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் உருவாக்க போகிறேன் ஈக்விட்டி இன்ட்ராடேவில். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராடே மட்டும்தான் ஈக்விட்டியில். நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது ஈக்விட்டி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாக் செலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஒரே ஸ்டாக்கில் நம்ம ரெகுலராக இன்ட்ராடே பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டாக்கு எல்லா நாளுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செக்டாரு ஒவ்வொரு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்படிப்பட்ட ஸ்டாக்கை நம்ம தேடி பிடிக்கணும். ஸோ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் செலெக்ஷன் தான். இந்த ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எம்என்எம் எடுத்துக்கோம். எம்என்எம் இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா 16 லட்சம் வால்யூம் நடந்திருக்கு. அதே போல் வேல்யூ வைஸ் பார்க்கும்போது 224 கோடிக்கு இது வந்து டர்ன் ஓவர் நடந்திருக்கு. அடுத்து டைமிங்கு. இங்கே டைமிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 10 மந்த் டார்கெட்டு, 20 மந்த் டார்கெட்டு, இதெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு 10 to 11 ஓ கிளாக் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன். இப்போ 11 ஓ கிளாக் மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் 11 ஓ கிளாக் மேலே அதோட ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு தான் இங்கே ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போது 11 மணிக்கு நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது நான் 11 மணிக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு நேற்று ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் நடந்த டோட்டல் வால்யூமில் இன்னைக்கு 11 ஓ கிளாக் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வால்யூம் நடந்திருக்கணும். வால்யூம் மட்டும் இல்லை, வேல்யூ. வால்யூம் ஆகட்டும் வேல்யூ ஆகட்டும் நேற்று ஃபுல்லாக மார்க்கெட்டில் நடந்த வால்யூம் வேல்யூ இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு அந்த வால்யூம் வேல்யூ ரெண்டுமே நடந்திருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்தால் அந்த ஸ்டாக் நான் எடுக்க போகிறது கிடையாது. இப்படி தான் நான் ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க்கெட் வாட்சில் பார்க்கலாம். இப்போ காலையில் 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு நான் இந்த காக்ரோச் இந்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஆர்டர் எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஷார்ப்பாக 11 மணி. இப்போது அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு 25,000 ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா நம்மளால் இன்டூ 4 to 5 டைம்ஸ் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிமிட் மார்ஜின் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம ஒரு 3 ஸ்டாக் ரெகுலராக எடுத்துக்கலாம். 3 ஸ்டாக்கும் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 25,000 அப்படின்ற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணலாம். அந்த 3 ஸ்டாக்ல இந்த காக்ரோச் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம 25,000க்கு கேல்குலேஷன் பண்ணிட்டோம். 25,000க்கு எத்தனை குவான்டிட்டி வருது பாருங்க. 25 1 2 3 25,000 டிவைடட் பை 4225 ரூபாய் 80 காசு அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 6 குவான்டிட்டி வருது. ஓகே, 6 குவான்டிட்டி. இப்போ நான் எங்கே பை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 11 மணி 10 to 11 இந்த 1 ஹவரோட ஹை பிரேக்கான பையும் இந்த லோ பிரேக்கான செல் அட் த சேம் டைம் ஒரே டைமில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் பை எங்கே போட போகிறோம்னா 4225 ரூபாய் 85 காசில் ஸ்டாப் லாஸ் பை போடுறோம். சேம் டைமில் ஸ்டாப் லாஸ் செல்லு 4145 ரூபாய் 95 காசு. இந்த லோ விட ஒரு 5 காசு இறக்கி நம்ம ஸ்டாப் லாஸ் செல்லு போட போகிறோம். இப்போது எந்த சைடு ஹை பிரேக் ஆனால் நமக்கு பை கிடைக்க போகுது, லோ பிரேக் ஆனால் நமக்கு செல் கிடைக்க போகுது. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் 4225 ரூபாய் 85 காசுல பை ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இமிடியேட்டா பை கிடைச்சிருச்சு. பை கிடைச்சிட்டு போகும்போது 1 ஹவர் ஒன்ஸ் நம்ம இந்த லோவை ஸ்டாப் லாஸா சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கூடவே போக போறோம். லாஸ்டா 3.25க்கு என்ன பிரைஸ் இருக்கோ அங்க நம்ம புக் பண்ணிக்க போறோம். சப்போஸ் நமக்கு இங்க 11 to 12 இந்த 1 ஹவர்ல இந்த ஹையும் பிரேக் ஆகல லோவும் பிரேக் ஆகல அப்படின்னாக்கா நம்ம இமிடியேட்டா 12 மணிக்கு 11 to 12 இந்த ஹை லோ என்னவோ இமிடியேட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம். இதுவும் நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா 1 மணி 12 to 1 இந்த ஹை என்னவோ லோ என்னவோ. ஸோ இங்க வந்து நம்ம அந்த ஹையும் லோவும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம். நமக்கு கிடைக்கிற வரைக்கும். நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா அந்த லோ அதை பை கிடைக்கிறது அப்படின்னாக்கா நம்ம அந்த லோவை நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்க போறோம். அதே போல லோ செல் கிடைக்குது அப்படின்னாக்கா அந்த ஐயை நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்க போறோம். இதே போல தான் நாம எடுக்கக்கூடிய அந்த 3 ஸ்டாக்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம்.
ஓகே, ஸ்டாப் லாஸ் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டார்கெட்டு. இங்கே டார்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட விருப்பம். எனக்கு 1% ஒரு ஸ்டாக்ல 1% வந்தால் போதும், இல்லை 2% வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சாலும் ஓகே தான். அப்படி இல்லைனாக்கா நான் டார்கெட்டை அன்லிமிட்டடாக வச்சுட்டு ஸ்டாப் லாஸை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 1 hour ஒன்ஸு லோவோ இல்லை ஹையோ அதை பேஸ் பண்ணி நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணிட்டு வர போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். டார்கெட் பொறுத்த வரைக்கும் இது உங்களோட சாய்ஸு. ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த கான்செப்டில் பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். நாளைக்கு என்ன ஸ்டாக் 11 மணிக்கு வருது, அது எப்படி ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பேப்பர் ட்ரேடிங்கில் ஒரு 5 நாள் நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஓகே, நல்லா இருக்குது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாக்கா ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் அந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணுற விதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நாம் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸே இருக்குது. ஓகே, நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஸ்டாக் வருது, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் வீடியோவில் அடிஷ்னலாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு 100% புரிஞ்சாலும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டினியூவாக பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.